அகில உலக பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 7 கண்டங்களிலும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களை சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்புக்கு இனிதே வரவேற்கிறேன். இன்றைய முதல் செய்தி, கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் கண்ணகிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டு நெட்டிசன்கள் குமுறி குமுறி சமூக வலைதளங்களில் எழுதி வருகின்றனர். பாண்டிய மன்னனால் கண்ணகிக்கு தீராத சோகமும் வருத்தமும் வந்தது என்றால், மேடை நாடகத்தில் நடித்த சுகாசினியால் கண்ணகிக்கு இன்னும் வருத்தம் ஏற்பட்டதாக கருத்து. கண்ணகியாக நடித்த சுகாசினி நுனி நாக்கு ஆங்கில உச்சரிப்பில் அசத்தலாக பேசி நடித்தாலும், கையில் வாட்ச் கட்டிக்கொண்டு மாடர்ன் டே கண்ணகியாக தெரிந்ததும், பரல்கள் சிதறாமல் சிலம்பை நைசாக எரிந்த காட்சியையும் வைத்து ட்ரோல் செய்து வருகின்றனர். தக் லைஃப் படத்தையொட்டி ஆகச்சிறந்த மணிரத்னத்தை சினிமா விமர்சகர்கள் போட்டு பொளந்த நிலையில் இப்போது அவரது மனைவிக்கும் இப்படிப்பட்ட ட்ரோலிங் நடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு திமுகவிடம் அடிமையானது குறித்து கமல் விளக்கத்தால் அவரது கட்சியினரே ஆடி போனார்கள். இதை உற்று நோக்கும் அரசியல் விஞ்ஞானிகளும் அபிமானிகளும் இந்த குடும்பத்தின் மீது யார் கண்பட்டதோ என புலம்பத் தொடங்கியுள்ளனர். அடுத்த செய்தி, தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமையை உலகளவில் பெற்று தந்துள்ளார் சீமான். உலகளவில் உள்ள டாப் செஃப்கள் எல்லாம் சீமான் வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருப்பதை பார்த்து ஊடகங்கள் கவரேஜ் செய்ய அவர் வீட்டு கேட்டு வாசலில் காத்து கிடக்க தொடங்கியுள்ளனர். தனக்கு மேதகு பிரபாகரன் மான் ஊறுகாய் தொட்டு சாப்பிடு என்று சொன்னதை தலைவரின் சவாலை ஏற்று மான் ஊறுகாய் சாப்பிட்டதை சிலாகித்து பேசியுள்ளார் சீமான். என்னை எங்க தலைவர் முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க, நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது பிரச்சனை ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன், அது மாதிரி சாப்பிடு. ஏற்கனவே ஆமை கறி, இட்லியில் ஆட்டு கறி ஸ்டஃப், இப்போது மான் ஊறுகாய் என ருசி பார்த்த சீமானிடம் சோழர் காலத்திய உணவு வகைகள் குறித்தும் குறிப்புகள் இருக்கலாம் என ஆகச் சிறந்த செஃப்கள், சமையற் குறிப்பு கலைஞர்கள் என எல்லாரும் சீமான் வீட்டை முற்றுகையிட தொடங்கியுள்ளனர். டித்வா புயல் இலங்கையை புரட்டி போட்ட நிலையில் உடனடியாக இந்திய அரசாங்கம் INS விக்ராந்த் கப்பல் மூலம் அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு கொண்டு சென்றது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பாக இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருப்பது எப்போதும் போல் இதுவும் ஒரு ஸ்டிக்கர் மாடல் தான் என விமர்சித்து வருகின்றனர். ஆனால் அவரது அறிக்கையில் ஒன்றிய அரசின் மூலம் இந்த உதவிகள் செய்யப்படும் என குறிப்பிட்டிருப்பதும் முதல்வரின் இந்த விழிப்புணர்வுக்கு யார் காரணமாக இருக்கும் என யோசித்து வருகின்றனர் அரசியல் நோக்கர்களும் விஞ்ஞானிகளும். இதற்கிடையே சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் அமர்ந்து கொண்டு ஆன்லைன் மூலம் ஆலோசனை வழங்கி வரும் தூமு உதயநிதியின் படமும் அவரது இந்த மகத்தான பணியை படம் பிடிக்க குவிந்த கேமராமேன்களின் படங்களும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அடுத்த செய்தி, திருப்பரங்குன்றம் கோவில் மலையில் சங்கிகள் சொல்லும் இடத்தில்தான் விளக்கேற்ற வேண்டுமா என நடுநிலை இந்துக்களும் ரோஸ் மில்க் பிரியாணிக்கு அலையும் இந்துக்களின் கேள்வி படு வைரல். இது குறித்து பொதுமக்களின் கருத்து என களத்தில் இறங்கி கேட்டபோது
இங்கே கேமரா பார்த்து பேசணுங்களா? நாங்கள்லாம் மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கோங்க. கபர்ஸ்தானுக்கு இடம் கொடுத்தப்ப, கல்லறைக்கு இடம் கொடுத்தப்ப நாங்களாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலைங்க. கோயம்புத்தூரில் கூட குண்டு வச்சு செத்து போனவர், அவரோட ஊர்வலத்துக்கு 5000 பேரை அமுச்சு வச்சாங்க. அதுக்கெல்லாம் கூட நாங்கள் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலைங்க. இப்போ இது யாரோ ஒருத்தவங்க தாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் கூட இதுக்கு எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கல. இதுக்கெல்லாம் பின்னாடி யாரோ இருக்காங்கங்க. ஏன் சங்கீஸ்வரன் இடத்துல மட்டும்தான் விளக்கு வச்ச விளக்கறியுமா? மற்ற இடத்துல விளக்கு வச்சா எரியாதா? பொட்டெல்லாம் வச்சிருக்கிறேன்னு பாக்குறியா? நான் செக்குலர் ஹிந்துங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் அங்கே மட்டும்தான் விளக்க ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எனக்கு புரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மெரினா சுடுகாட்டில் மட்டும்தான் இடம் வேணும்னு கேட்டீங்க, ஏன் வேற இடத்துல போச்சு அவர் எஞ்சி வந்துடுவார்னு கேட்டிங்களா? இன்றைய நிறைவு செய்தியாக, அமைதி தவழும் தமிழ்நாட்டை அமளிக்காடாக மாற்ற அனுமதியோம். மதுரை எப்போதும் அன்பின் பக்கம், அமைதியின் பக்கம், வளர்ச்சியின் பக்கம் என மதுரை MP சு. வெங்கடேசன் கடுப்பாகியுள்ளார். கோவில் நிலத்தை, மடங்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க முயன்றவர். சுந்தர தெலுங்கில் பாண்டித்யம் பெற்றவர். சுத்தமான நகரங்களின் பட்டியலில் மதுரையை நரகங்கள் பட்டியலில் இடம்பெறச் செய்தவர். தனது உண்டியலை அறிவாலய வாசலில் எல்லோர் கண்ணிலும் படும் வண்ணம் வைக்கும் திறமையாளர். இத்தோடு இந்த வார சிரிப்பு தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். 2026 மறக்காமல் மனதில் வைத்து வாக்களிப்பதற்கு முன் சிந்திப்போம். நன்றி.